ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் என் சமையல். இன்றைக்கி நம்ம எல்லா கேக்குக்கும் பேஸான வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம டின்னை ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 6 இன்ச் டின் எடுத்திருக்கேன். அதை நம்ம பட்டர் வச்சு அப்ளை பண்ணி பட்டர் பேப்பர் போட போகிறோம். இப்போ பட்டர் பேப்பர் போட்டுடலாம். இங்கே பட்டர் பேப்பர் இல்லைன்னா மைதா கூட டஸ்ட் பண்ணிக்கலாம். மறுபடியும் நான் மேலே கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன் பட்டரை. இப்போ நம்ம முட்டையை அடித்து எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு பவுலில் 2 முட்டையை சேர்த்துக்கிறேன். முட்டையை நான் ஹேண்ட் பிளெண்டரை வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா அடித்து எடுத்துக்கிறேன். கேக் சூப்பராக ஸ்பாஞ்சியாக வர்றதுக்கு இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது கூட நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ் எதுக்கு சேர்க்குறோன்னா முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக சேர்க்குறோம். அது முட்டையை அடிக்கும் போதே சேர்த்துக்கோங்க. இதில் நான் 1/2 கப் பவுட்ரு பண்ண சுகர் சேர்த்துக்கிறேன். சுகரை ஒரே தான் போட்டு அடிக்காமல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அடிக்க போகிறோம். முட்டையில் வர ஃப்ளஃபினஸ் தான் நம்மளோட கேக் ஸ்பாஞ்சியாக வர்றதுக்கு மெயின் ரீசனே. அதனால் முட்டையை எவ்வளோ தூரம் நம்ம கைவிடாமல் அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட கேக் நல்லா சாஃப்டாக வரும். இங்கே ஹேண்ட் பிளெண்டர் இல்லைன்னா நீங்கள் விஸ்க் வச்சு கூட நீங்கள் அடிக்கலாம். பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். நம்ம எடுத்தோம்னா இந்த ரிப்பன் மாதிரி மடிஞ்சு கீழே விழணும். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் ஒரு பவுலில் 1/2 கப் மைதா மாவு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 1 டீஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக பேக்கிங் சோடா, 1/2 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன். இது 1/2 kg கேக்குக்கு கரெக்டான மெஷர்மெண்ட். சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம கேக் செய்யும் போது நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு விஸ்க் வச்சு நம்ம எல்லா மாவையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடித்து எடுத்த முட்டை கலவையில் நம்ம 1/4 கப் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடிக்க போகிறோம். கொஞ்சம் பால், கொஞ்சம் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மெல்டட் பட்டரையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போட்டு நம்ம அதை மிக்ஸ் பண்ணக்கூடாது. முட்டையை எவ்வளோ தூரம் வேணாலும் பீட் பண்ணிக்கலாம். ஆனால் மாவு பொருள் சேர்த்ததுக்கப்புறம் ஜென்டிலாக தான் மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்லேயும் நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா விஸ்கை ஒரே ஆங்கிளில் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் பால், மாவு, பட்டர் எல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். கேக்குக்கு ரொம்ப மெயினானது பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட்டு தான். எதுவுமே கூட குறைச்செல்லாம் போடக்கூடாது. இப்போ நம்ம இனிப்பு கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்ற ஆளுன்னு சொல்லிட்டு நம்ம சர்க்கரையும் கூடுதலாக சேர்த்துடக்கூடாது. அப்படி சேர்த்தாலும் கேக் உங்களுக்கு ஒழுங்காக வராது. எல்லாமே பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்டில் இருந்தால் தான் கேக் ஒழுங்காக வரும். இப்போ நம்ம ஒரு ஸ்பேட்சில் வச்சு எல்லாமே எடுத்து விட்டுறலாம். ஏன்னா நம்ம மிக்ஸ் பண்ணும் போது அடியில் மாவு ஏதாவது தங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்பூனை வச்சு ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். அவனை 180 டிகிரிக்கு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரீ ஹீட் பண்ணாமல் நம்ம கேக்கை நம்ம ஓவனில் வைக்கக்கூடாது. இப்போது நம்ம கலந்து வச்சுருக்க கலவையை நம்ம டின்னுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ பபுள்ஸ் இருக்குது, அதனால் நம்ம நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கரண்டி இல்லைன்னா ஒரு டூத் பிக்கை வச்சு இது மாதிரி நல்லா கோடு போட்டு விட்ருங்க. அப்போ தான் பேக் ஆகும்போது மேலே விரிசல் வராது. இப்போ நம்ம அவனுக்குள்ளே இதை ஒரு 30 நிமிஷத்துக்கு வைக்க போகிறோம். அவனுக்குள்ளே வச்சதுக்கப்புறம் பேக் ஆகிடுச்சான்னு சொல்லி சில பேர் ஆர்வ கோளாறில் திறந்து பார்ப்பாங்க. அப்படி திறந்து பார்த்தா கூட நம்மளுடைய அந்த டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன் ஆகும். அதனால் கேக் ஒழுங்காக வராது. அதனால் அவன் பேக் ஆகும்போது ஓப்பன் பண்ணாதீங்க. முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த சூடோடையே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா எடுக்கக்கூடாது. இப்போ நான் ஒரு ஸ்க்யூவரை வச்சு செக் பண்ணி பார்க்குறேன். மாவு ஒட்டாமல் நல்லா வெந்திருக்கு. இது பேக் ஆகிறதுக்கு 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் ஆகும். ஒவ்வொரு அவன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி இருக்கும். உங்கள் அவன் எப்படின்றத நீங்கள் செக் பண்ணிவிட்டு அது மாதிரி நீங்கள் பேக் பண்ணுங்கள். கேக் சூடாக இருக்கும் போதே நீங்கள் டீமோல்ட் பண்ணாதீங்க. நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சதுக்கப்புறம் டீமோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆறிடுச்சு.
ஒரு கத்தியை வச்சு நல்லா சைடில் எடுத்து விடுங்க. நீங்கள் பர்ஃபெக்டான மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா கேக் வந்து விரிசல் விடாமல் நல்லா ரைஸ் ஆகி வரும், இல்லைன்னா அமுங்கி போய் வரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வெடி போட்டு உள்ள ஒரு மாதிரி வேகாமல் இறுகி போயிருக்கும், இல்லைன்னா ட்ரையாக இருக்கும். இப்போ மேலே போட்டிருக்க அந்த பட்டர் பேப்பரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பொறுமையாக ரிமூவ் பண்ணுங்கள், இல்லைன்னா கேக்கு இருக்கிற சாஃப்ட்னஸ்க்கு வந்து கேக் வந்து பிஞ்சிடும். நீங்கள் இதே மெத்தடை நீங்கள் வந்து குக்கரில் கூட யூஸ் பண்ணலாம். கேக் நல்லா வந்திருக்கு. இந்த கேக்கை நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக்கு தான் எல்லா கேக்குக்கான பேஸ் நம்ம நல்லா தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம வந்து ஃப்ராஸ்டிங் பண்ணுறது, ஃபாண்டன்ட்டு கேக்கு, பர்த்டே கேக் கூட நீங்கள் ஈஸியாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நான் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சூப்பர் ஸ்பாஞ்சியாக வந்திருக்குன்ட்டு. நீங்கள் கேக்கில் முட்டை சேர்த்துக்க மாட்டீங்க அப்படின்னா நீங்கள் முட்டைக்கு பதிலாக 1/4 கப் தயிர் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் இதே டேஸ்ட்டில் நல்லா வரும். இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன். பார்த்தாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், உள்ளெல்லாம் ஈவனாக பேக் ஆகி ரொம்ப அழகாக வந்திருக்கு. இப்போ நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட் இஸ் எ பர்ஃபெக்ட் கேக். மெஷர்மெண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா யாராக இருந்தாலும் கேக் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு ரொம்ப மெயினான தேவை 2 மட்டும்தான். ஒன்று இன்ட்ரெஸ்ட், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பொறுமை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.